இன்று நாம் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாளில் 14வது கேள்வியை தான் பார்க்க போகிறோம். தரப்பட்டு உள்ள இலக்க உருவில் கீழ் நோக்கி அல்லது கிடையாக அடுத்தடுத்து இருக்கும் இரு இலக்கங்களின் மொத்தம் 9 ஆக இருக்குமாறு எண்கள் இடப்படும் சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டு இருக்குது. அப்போ என்ன கேள்வி? கீழ் நோக்கி அல்லது கிடையாக அடுத்தடுத்து இருக்கிற 2 இலக்கங்களை கூட்டினா 9 வருகுதான். அடுத்தடுத்து இருக்கிற 2 எண்களை கூட்டினா 9 வருகுதான். அப்போ இப்படி எத்தனை சந்தர்ப்பம் காணப்படும் என்று கேட்டிருக்குது. அப்போ நாம் இதை பார்ப்போம். முதலாவதாக நாம் என்ன கீழ் நோக்கி பார்ப்போம். முதலாவது நிரலை பார்ப்போம். 8ஐயும் 1ஐயும் கூட்டினா எத்தனை? 9. அப்போ இது முதலாவது சந்தர்ப்பம். இனி நாம் அடுத்ததை பார்ப்போம். 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9. அப்போ இது இரண்டாவது சந்தர்ப்பம். இனி இரண்டாவது நிரலை பார்ப்போம். இரண்டாவது நிரலில் கூட்டும் போது 9 இந்த ஒரு எண்களிலும் வரவில்லை. அப்போ நாம் மூன்றாவது நிரலை பார்ப்போம். 7ஐயும் 2ஐயும் கூட்டினா 9. அப்போ இது மூன்றாவது சந்தர்ப்பம். இனி நாம் கிடையாக பார்ப்போம். சரியா? கிடையாக பார்ப்போம். முதலாவது நிறைய முதலாவதாக பார்ப்பேன். 7ஐயும் 2ஐயும் கூட்டினா 9. அப்போ இது நாலாவது சந்தர்ப்பம். இனி அடுத்தது இரண்டாவது நிறைய பார்ப்பேன். 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. அப்போ இது ஐந்தாவது சந்தர்ப்பம். இனி அடுத்தது மூன்றாவது நிறைய பார்ப்போம். சரியா? 5ஐயும் 4ஐயும் கூட்டினா எத்தனை? 9. இது ஆறாவது சந்தர்ப்பம். இனி நாலாவது நிறைய பார்ப்போம். 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9. அப்போ இது ஏழாவது சந்தர்ப்பம். இந்த பக்கம் இருக்கிற 6ஐயும் 3ஐயும் கூட்டினாலும் 9 வருகிறது. அப்போ இது எட்டாவது சந்தர்ப்பம். அப்போ மொத்தம் எத்தனை சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது? 8 சந்தர்ப்பங்கள். அப்போ இது 14வது கேள்விக்கு எத்தனையாவது விடை? இரண்டாவது விடை. அடுத்த 15வது கேள்வியை பார்ப்போம். ஒரு கடிகாரத்தில் நேரம் முற்பகல் 4:30 ஆகும். அவ்விடத்திலிருந்து நிமிடமுள் 6 தடவை மணித்தியால முல்லை கடந்து சென்று 12ஐ நோக்கி இருக்கும் போது அக்கடிகாரத்தில் நேரம் யாது என்று கேட்டிருக்குது. அப்போ ஒரு கடிகாரத்தில் முற்பகல் 4:30 காட்டப்பட்டு இருந்திருக்குது. அது அந்த கடிகாரத்தில் நிமிடமுள் 6 தடவை மணித்தியாலமுள்ள கடந்து சென்று 12 நோக்கி காணப்பட்டது. அப்போ என்ன நேரமாக இருக்கும் என்று கேட்கப்பட்டு இருக்குது. அப்போ 4:30 தானே. அப்போ இது நிமிடமுள் 6 தடவை மணித்தியாலமுள்ள கடந்து சென்றதுண்டா 6 மணித்தியாலங்கள் கடந்து விட்டது. அப்போ நாம் என்ன செய்யணும்? 6 மணித்தியாலங்கள் கடந்து விட்டது. அப்போ 6 மணித்தியாலத்தோட 4:30 கூட்ட வேண்டும். இந்த நிமிடமுள் மணிமுள்ள 6 தடவை கடந்து சென்று விட்டதுண்டா 6 மணித்தியாலங்கள் கடந்துட்டு நாம் கூட்டும் போது என்ன விட வருகிறது? 10:30. ஆனால் விடை
கேள்வியில் என்ன தரப்பட்டிருந்தது? நிமிடமுள் 12 நோக்கி காணப்பட்டு இருக்குதுண்டு. இப்போ இது 10 அரைண்டா 10:30. இது அரை மணித்தியாலம். இப்போ இது ஒரு கடிகாரம். இதில் இந்த கடிகாரத்தை பார்ப்போம். இது 12, இது 6, இது 3, இது 9. சரியா? இது 1 2 4 5 6 7 8 9 10 11. இப்போ இது ஒரு கடிகாரம். இப்போ இது 10:30 தானே. அப்போ எப்படி கடிகாரம் காணப்படும்? 10:30. சரியா? 10:30 இப்படி இருக்கு. இப்போ இது என்ன நடக்கு? இப்போ 10:30. ஆனால் கேள்வியில் இது நிமிடமுள் 12 நோக்கி காணப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது அரை மணித்தியாலம் சென்று 11 மணியாக காணப்பட்டால் இது என்ன இந்த மணிமுள்ள கடந்திருக்குமா? இல்லை, கடந்திருக்க மாட்டாது. ஆனால் என்ன, அது நிமிடமுள் 12 நோக்கி காணப்பட்டு இருக்கும். ஆனால் என்ன மணிமுள்ள கடந்து இருக்காது. மணித்தியாலமுள்ள அது கடந்து இருக்காது. அப்போ என்ன விடை? 11 மணி. முற்பகல் 11 மணி. சரியா? இப்போ 15வது கேள்விக்கு என்ன விடை? முற்பகல் 11 மணி. 2வது விடையாக காணப்படும். இனி நாம் 16வது கேள்வியை பார்ப்போம். ஒரு கைக்கடிகாரம் அதன் முகம் மேல் நோக்கி இருக்குமாறு ஒரு மேசை மீது கிடையாக வைக்கப்பட்டு உள்ளது. நேரம் பிற்பகல் 3 மணியாக இருக்கும் போது அதன் மணித்தியாலமுள் வடக்கு நோக்கி இருந்தது. நேரம் பிற்பகல் 3:45 ஆக இருக்கும் போது அக்கடிகாரத்தின் நிமிடமுள் நோக்கி இருக்கும் திசை யாது என்று கேட்கப்பட்டிருக்குது. சரியா?